பொங்கல் கொண்டாட ஒன்றுமே இல்லைன்னு இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு துணி கூட எடுத்து கூட்டி போட முடியாது இருப்பாங்க. அதுக்கெல்லாம் அது பிரயோஜனமானது தான். 2000 தான் எதிர்பார்த்தா 3000 கொடுத்து ரொம்ப பெரிய விஷயம். பயன் உள்ளது சார். அது 3000 சொன்ன உடனே அலோன்ஸ் பண்ண உடனே எல்லாம் சந்தோஷமாயிட்டாங்க. விடிய காலமா வந்து உட்காந்துட்டாங்க. 3000 தர்றாருப்பா. செல்ல உதயநிதி கொடுத்தது ரொம்ப கோடி புண்ணியம். எங்க போஸ்ட் தாங்க எடுத்து முத்த கொடுத்துருக்காரு. ஏன்னா என் உதயநிதி எங்க வாழடி வாழ நாங்க கலைஞர் கட்சி தான் வாங்கிக்கிறப்பா. அவனா இதுப்பா வந்தா ஊரை நாசம் பண்றான் அது பண்ற சொல்ற ஜனமும் இருக்குது. இது நல்லது செய்யறதுக்கு அது கேட்கறது ஜனமே இருக்குது. அவர் 5000 ரூபாய் கொடுத்தாரு, 10000 ரூபாய் கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணாரு? போங்குறா ரொம்ப போங்கு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு கொடுக்குறாங்களா பேக்கெட் பேட்டி மாதிரி, அது போதும் சந்தோஷம். இவங்க கொடுக்குற மீதி அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. அதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளவு பேர் கணக்கு போட்டு இவரு கொடுப்பாரா? 5000 இவரு கொடுக்க சொன்னாரு, அவர் கொடுத்தாரா? செய்யறவங்க குறை சொல்றது அவங்களுக்கு வேலையை பழனிசாமியால எதுவும் செய்ய முடியாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த ஆண்டு திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 அறிவித்திருக்கிறார். இந்த 3000 வாங்கி பயன்பெறக்கூடிய பயனாளிகள் இந்த 3000 ரூபாய் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக உள்ளது என்பதையும் எதிர்க்கட்சி தலைவர்கள் 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். அதற்கான பதிலையும் மக்கள் கொடுக்க இருக்கிறார்கள். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மார். எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கியா முதலமைச்சர் கொடுக்குற இந்த 3000 ரூபாய் பொங்கல் பரிசு? ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. ஏழை மக்களுக்கு, எளியவர்களுக்கு, அதாவது பொங்கல் பண்டிகையும் கொண்டாட முடியாத இருக்க மக்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. ஒரு பொங்கல் கொண்டாட ஒன்றுமே இல்லைன்னு இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு துணி கூட எடுத்து கூட்டி போட முடியாது இருப்பாங்க. அதுக்கெல்லாம் அது பிரயோஜனமானது தான். என்னை பொறுத்தவரை எல்லா ஏழை மக்களும் ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். அது 2000 தான் எதிர்பார்த்தா 3000 கொடுத்து ரொம்ப பெரிய விஷயம். புத்தாடை எடுக்கிறதுக்கோ எங்களுக்கு பொங்கல் செலவுக்கோ எங்களோட குடும்பத்துக்கு தேவைக்கு பயனுள்ளதாக தான் இருக்குது. பயன் உள்ளது சார். பயன்பண்ண அவங்கவுங்க இதர செலவு எவ்வளோ இருக்குது. இப்போ பொங்கல் பண்டிகைனா இது கொடுத்தா மட்டும் போய் நம்ம செய்ய முடியாது. மற்ற பொருள்லாம் வாங்கணும்ல. மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வாங்கினா புது துணி எடுப்பாங்க. அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. அவ்வளோதான். அது கொடுத்தாலும் மக்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா? அது 3000 சொன்ன உடனே அலோன்ஸ் பண்ண உடனே எல்லாம் சந்தோஷமாயிட்டாங்க. விடிய காலமாக வந்து உட்காந்துட்டாங்க. இங்கே 3000 தர்றாருப்பா. என் செல்ல உதயநிதி கொடுத்தது ரொம்ப கோடி புண்ணியம். என் செல்வம் தான் வச்சுக்கிறேன். என் குழந்தை மாதிரி உதயநிதி எங்க போஸ்ட் தாங்க எடுத்து முத்த கொடுத்துட்டு வருவேன். ஏன்னா என் உதயநிதி எங்க வாழடி வாழ நாங்க கலைஞர் கட்சி தான். இப்போ இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதே நிறைய பேர் வந்து இப்போ 1000 ரூபாய் வந்ததும் ஒரு செலவுக்குன்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ 3000 ரூபாய்ன்றத வந்து ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். உண்மையாவே ஏழை எளிய மக்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சு முதலமைச்சருக்கு மறுபடியும் தேர்ந்தெடுப்பாங்களா? கண்டிப்பா தேர்ந்தெடுப்பாங்க. அந்த உணர்வு இருக்குமா முதலமைச்சர் பண்ணாருன்னு? நடுத்தர மக்களை விட ஏழை மக்கள் மனசுல தான் அவங்க ரொம்ப இடம் பிடிக்கிறாங்க. கண்டிப்பா பயனுள்ளதாக தான் இருக்கும். ஏழை எளிய ஒரு மக்களுக்கு வந்து டிஎம்கே சப்போர்ட் தான் எப்பவுமே இருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்படுத்துப்பா. இந்த நேரம் குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கோ என்றதுக்கோ அது இந்த நேரம் ரொம்ப உபயோகப்படுது. ரொம்ப வாத்தணும்பா. உதயநிதி ரொம்ப வாத்துங்க ஜனம். அவ்வளவுதான். அவருக்கு ஓட்டு போட்டா இன்னும் கோடி புண்ணியம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அவர் கொடுக்குறாரு. இந்த நேரத்துல நமக்கு வருமானம் இல்லாத நேரமாச்சே. என்ன வருமானம் இல்லாத நேரத்துல நமக்கு கொடுக்குறாருன்னா அது கோடி புண்ணியம் இருக்கு. ஜனங்க இப்படியும் பேசுறதுங்க அப்படியும் பேசுறேன். பணம் ஜனங்க இருக்குது. ஆமா எல்லாம் இருக்குதுங்க. வாங்கிக்கிறப்பா. அவனா இதுப்பா வந்தா ஊரை நாசம் பண்றான் அது பண்றான்னு சொல்ற ஜனமும் இருக்குது. இது நல்லது செய்யறதுக்கு அது கேட்கறது ஜனமே இருக்குது. நல்லது யாரும் சொல்ற மாதிரி கிடையாது. வாங்கி வச்சுக்கோங்க அதையும் சொல்லுவாங்க. டோக்கன் எப்போ கொடுத்தாங்க, எப்போ பணம் கொடுக்குறாங்க? டோக்கன் 2 நாளுக்கு முன்னே கொடுத்துட்டாங்க. இப்போ ஒவ்வொரு கடைக்கும் 200 இல்லை 150 டோக்கன் கொடுத்து அதிகமாக ஜனங்க வந்து மோதிக்கொள்ளாதபடிக்கு ரொம்ப சிறப்பாக நடக்குது. இந்த 3000 கொடுக்கறது போதாது, 5000 கொடுங்கன்னு எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. ரொம்ப ஆசைப்படக்கூடாது சார். இருக்கிறத வச்சு இது பண்ணிருந்தார். அப்புறம் அவர் 5000 ரூபாய் கொடுத்தாரு, 10000 ரூபாய் கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணாரு? மக்கள் பணம் மக்களுக்கு தானே கிடைக்குது. ரொம்ப இது பண்ணக்கூடாது. 3000 ரூபாய் எங்களுக்கு போதும். சொல்றவங்க எல்லாம் சொல்ல வேண்டியதுதான். எங்களுக்கு போதும். போங்குறா ரொம்ப போங்கு இருக்கக்கூடாது. மக்கள் பணம் தானே கொடுங்கன்றாங்க. 5000 ரூபாய் கொடுத்தாலும் 5 லட்சம் கொடுத்தோட பத்தாது. நம்மளுக்கு கொடுக்குறாங்களா பேக்கெட் பேட்டி மாதிரி, அது போதும் சந்தோஷம். மற்றபடி 5000 10,000 அப்போ அவங்க இவங்க கொடுக்குற மீதி அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. அதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளவு கொஞ்சம் பேருக்கா கொடுக்குறாரு அந்த 3000? எவ்வளவு பேர் கணக்கு போட்டு இவரு கொடுப்பாரா? எடப்பாடி 5000 இவரு கொடுக்க சொன்னார்ல அவங்க ஆட்சியில. 5000 இவரு கொடுக்க சொன்னார், அவர் கொடுத்தாரா? ஒரே ஒரு 1000 கொடுத்தாரு. ஆனால் அவர் வந்தவொடனே 4000 கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வெள்ளத்துக்கு 6000 கொடுத்தாரு. நிறைய கொடுத்துன்னு தாங்கிறாங்க, நிறைய செஞ்சுன்னு தாங்கிறாங்க. அதை மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு போராமையில எதிர்கட்சின்றதுனால நிறைய இல்லைன்னு எதனா சொல்றாங்க.
அவங்க எப்பவுமே அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அவங்க செய்ய மாட்டாங்க, செய்யறவங்களை குறை சொல்றது அவங்களுடைய வேலையை. பழனிசாமியால எதுவும் செய்ய முடியாது. அவர் சும்மாவே குறை சொல்லுங்க, நல்ல ஆட்சியை குறை சொல்றது அவர் வேலையை. முதல்வர் 5000 ரூபாய் ஆரம்பிச்சாரு, இப்ப எப்படி 3000 ரூபாய் கொடுக்குறாருன்னு கேக்குறாங்களா? அது எப்படி? அவர் கொடுக்கறத புண்ணியம். சொல்லுவாரு 2000 கூட போட்டு 5000 இவரை கொடுக்க சொல்ல, இவரை கொடுக்க சொல்ல 5000 ரூபாய் சேர்த்து கொடுப்பாரு. அவரை கொடுக்க சொல்லு 5000 ரூபாய் சேர்த்து கொடுப்பாரு. குறை சொல்லி தான் இருப்பேன். இந்த போது திருப்தியாக இந்த பஸ்ஸு போகுது பாருங்க, நான் பஸ்ஸில் போகிறது கிடையாது, ஆனால் இப்போ நான் பஸ்ஸில் தான் போகிறேன். 3000 கொடுக்கறதே வந்து ஓட்டுக்காகன்னு பேசுறவங்களுக்கு என்ன பண்ணுறது? அவங்க கூட தான் கொடுத்துருந்தாங்க, அது ஓட்டுக்காக சொல்ல முடியுமா? இப்போ கொடுக்கலன்னா குறை சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்க ஏழை எளியோரோட வழி அவங்களுக்கு புரியாது இல்லையா? அவங்களோட உணர்வு அது. யாருக்கு யாரு பிடிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஏழை எளியோருக்கு வந்து டிஎம்கே ஆட்சி பிடிக்குதுன்றது அது அவங்களுடைய உணர்வு. இவங்க ஆட்சியில் இருந்தால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால இது ஓட்டுக்காக கொடுக்குற காசு இல்லைங்க, ஏழை மக்களுக்கு கொடுக்குற காசு. பாருங்க, ஏழை மக்களுக்கு இலவச பஸ் கொடுத்துருக்காங்க, 1000 ரூபாய் ஏழை மக்கள் கொடுக்குறாங்க. இந்த 3000 இந்த ஏழைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அவங்க சொல்கிற மாதிரிலாம் ஓட்டுக்கெல்லாம் கிடையாதுங்க. அவங்க வந்து ஓட்டுக்காக அவங்க பண்ணுற பிரச்சாரம் இது. ஓட்டு கிடையாது. எல்லாருமே அவராக இருந்தால் கூட தான் ஒரு வருஷம் இல்லைன்னா மறு வருஷம் சேர்த்து கொடுப்பாரு. அவங்களும் வாக்கு எடுக்கும்போது அவங்களும் தான் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதே புரிஞ்சுக்க மாட்டாங்க, தெரில. மனுஷனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. 5000 ஒன்றும் மனுஷன் ஐயோ இன்னும் 1000 போட்டு கொடுக்கலாமா தான் கேட்க வேண்டியது. 3000 ஒர்த்தபிள். போன வருஷம் அது கூட கொடுக்கல பொங்கலுக்கு. சரி. ஏன்னா அந்த கொரோனா பீரியட்ல வந்து அப்போ 6000 ரூபாய் கொடுத்தாலும் இது கட் பண்ணிட்டாங்க. அதுக்காக எவ்வளோ பேச்சு இல்லைங்களா? இப்போ 3000 2000 3000 ரூபாய் கொடுத்தா ரொம்ப பெரிய விஷயம். குறிப்பா இந்த கரும்பெல்லாம் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் எப்படி இருக்கு? கரும்பெல்லாம் இல்லை, நல்ல கரும்பு, நல்ல பரிசு பொருள் ரொம்ப நல்லா இருக்குது. அதை நான் அரசாங்கத்தை ரொம்ப வரவேற்கிறேன். பொங்கல் என்பது தமிழர்களுடைய பண்டிகை, அதனால இது ரொம்ப முக்கியமான ஒன்று. 3000 ரூபாயும் தேவைதான், கொடுக்குற பரிசு பொருளும் தேவைதான். இது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, இது யாருக்கும் வேணான்னு சொல்லவும் முடியாது. மிக பிரயோஜனமான ஒன்று. இதுக்காக நான் தமிழக அரசு பாராட்டுறேன். எல்லாமே நல்லா இருக்குதுப்பா, எல்லாமே நல்லா இருக்குது, பிரயோஜனமாக இருக்கும். சாப்பிடக்கூடிய பொருள் தான் எல்லாமே. இனி அவர் வந்தால் தான் மறுபடியும் இந்த ஆட்சி இன்னும் கூட நல்லா இருக்கும். இப்போதைக்கு என்ன இருக்குது, அது மக்கள் சந்தோஷமா இருக்காங்களான்னு அவருடைய எண்ணம், அது நிறைவேற்றாச்சு. அவரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு, இது வந்து அண்ணா ஏற்படுத்துற கட்சி, அண்ணா பேர் வச்சு வந்த கட்சி இல்லை அப்படின்ற. உங்க பொங்கல் வாழ்த்து சொல்லுங்க. முதலமைச்சர், துணை முதல்வர், மக்கள், எதிர்கட்சி, ஆளுங்கட்சி எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். முதலமைச்சருக்கு உங்களுடைய வாழ்த்தை சொல்லுங்க பொங்கலுக்கு. அவர் ரொம்ப ரொம்ப நன்றியப்பா. அவங்க அப்பா பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அவர் எவ்வளோ இது பண்ணாரோ அதுக்கெல்லாம் இவர் மறுபடியும் நல்லதை செஞ்சுன்னு வராது. ரொம்ப ரொம்ப நன்றி முதலமைச்சருக்கு. ரொம்ப சந்தோஷமாகுது, நன்றி தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.